Dear 12th standard business maths students, chapter 1, example 1.3, find the rank of the matrix. So நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கேட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்க்குறோம். ஸோ இப்போ இதனோட ரேங்க் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் நம்ம எப்பயுமே இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துப்போம். ஸோ let A equal to 0, 2, 1, -1, 4, 1, 5, -6, 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட இதோட ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏன்றது எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ 3 rows 3 columns இங்கே, அப்போ 3/3 ஆர்டர். ஸோ இதோட ரேங்க் என்னவாக இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. எனக்கு கொடுத்துரு சின்ன நம்பர் ஏதோ அதான் நம்ம இங்கே ரேங்காக கொடுக்க முடியும். ஸோ இதோட ரேங்க் 3 இருக்கலாம், இதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு ரேங்க் இப்போ 3 கொடுக்கலாமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மைனர் ஆர்டரை கன்சிடர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சிடர் தி third order minor. ஸோ தேர்ட் ஆர்டர் மைனர்னால் 3/3 ஆர்டர் எடுக்கணும். ஸோ மைனர்னாலே உங்களுக்கு தெரியும் டிட்டர்மினன்ஸில் எடுக்கிறது மைனர். ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஏ எடுத்தோம்னா நமக்கு இதோட ரேங்க் என்னன்றது நம்ம சொல்லிடலாம். ஸோ 0, 2, 1, -1, 4, 1, 5, -6, 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முதல் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துட்டா இந்த காலமே மறைச்சிட்டா மிச்சம் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 4, -6, 1, 5. அடுத்தது மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் -1 போட்டுக்கோங்க. ஸோ ப்ராக்கெட் திருப்பி டிட்டர்மினன்ஸில் இந்த ரோவையும் இந்த காலமே மறைச்சிடுங்க. மிச்சம் என்ன இருக்கிற வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. நம்மளுக்கு 2, -6, 1, 5 இருக்குது. 2, -6, 1, 5. அடுத்தது +5. ஸோ டிட்டர்மினன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோவும் இந்த காலமையும் மறைச்சிடுங்க. மிச்சம் இருக்குது 2, 4, 1, 1. 2, 4, 1, 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுக்கு வேல்யூ வருதா இல்லை 0 வருதான்னு பார்ப்போம். 0. ஸோ அடுத்தது 5 4s are 20, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 6 are 6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராக்கெட் 5 2s are 10, மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றப்ப ப்ளஸ் ஆகிடும். 1 6 are 6. ஸோ அடுத்தது +5 ப்ராக்கெட் 1 2s are 2, -1 4s are 4. ஸோ 0 எனிதிங் நமக்கு 0 தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இது 0ன்னு போட்டுடலாம். +1 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 16, இது 5. ஸோ 4ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு -2. ஸோ 1 16s are 16 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 5 2s are 10. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், 16ல் 10 போயிடுச்சுன்னா நமக்கு வேல்யூ 6 அரைவ் ஆகுது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு, 0 ஆகலை. ஸோ இது நமக்கு வேனிஷ் ஆகலை. ஸோ வேனிஷ் ஆகலைன்றதை நம்ம இப்போது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஸோ மைனர் ஆர்டர் ஆஃப் 3 which is not 0. ஸோ நமக்கு 0 ஆகலை. எப்போ இதுக்கு 0 ஆகலையோ அப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க்கு 3 கொடுக்கலாம். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.